எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சிங்கப்பூருக்கு 5000 ரூபீஸில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு கேஎல்க்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஎல் ட்ரிப் 5000 ரூபீஸ்க்குள்ளே எப்படி பார்க்குறது, அதுவும் 3 days 2 nights அப்படிங்கிறது தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்றோம் அப்படின்னா பட்ஜெட் பார்த்துட்றோங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கடைசியாக பட்ஜெட் போடுறதுனால என்ன ஏதுன்னு திருப்பி கேட்குறீங்க. ஸோ முன்னாடியே நான் போட்டுடலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட இந்த வீடியோவில் டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 5000 ரூபீஸுங்க, நம்ம இந்தியன் ருபீஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்னாடி நான் என்னென்னலாம் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இந்த வீடியோ கடைசியாகவும் நான் இதை போடுறேன். ஸோ இதெல்லாம் தவிர நமக்கு ஏர் டிக்கெட்டுக்கும், அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும், அங்கே போகிறதுக்கு வீசா எடுக்கணும். அந்த வீசாக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 13,000லேருந்து 15,000 வரைக்கும் ஆகுங்க. ஸோ வாங்க என்னென்ன எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. நான் மலிண்டோ ஏரோட வெப்சைட்குள்ளே போயிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியே அந்த சிங்கப்பூர் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் ட்ரிப்பில் இல்லை வேறு ஏதாவது புக் பண்ணுறக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோலாலம்பூர் ட்ரிப்புக்கு மார்ச் 18லேருந்து மார்ச் 21 வரைக்கும் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம் 3 நாளுக்கு. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து 13,200 பக்கம் வருதுங்க. நிஜமாலுமே இது சீப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டைமில், அதாவது வீக் டேஸில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். வீக்கெண்டில் புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங். நான் மறுபடியும் booking.comல தான் போயிருக்கேங்க. இந்த புக்கிட் பின்டாங் அப்படிங்கிற இடம் தான் கோலாலம்பூர் கிட்டே இருக்குது. அந்த இடத்த அப்படி தான் சொல்லுவாங்க, கோலாலம்பூர் சென்ட்ரலில். இப்போ நீங்கள் அங்கே எந்த இது வேணாலும் ஹோட்டல் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 5000 ரூபீஸ் ப்ரைஸ் வச்சுருக்கோம் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1500க்குள்ளே புக் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென் ரூம்ஸ் 1478ங்க. இது 2 பேர்த்துக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீசா எடுக்கிறதுங்க. இந்த வீசா பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். அதுவும் இந்தியாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு என்ட்ரி வீசாவுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $20, அதாவது 1500 ரூபீஸ் வருங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலிடிட்டி, என்ன ஏதுங்கிற எல்லா டேர்ம்ஸ், இது டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கு 15 நாள் வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கலாம். ஸோ இது எங்கே நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா விண்டோ மலேசியாங்கிற இந்த வெப்சைட் நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாங்கங்க. அங்கே இப்போ நீங்கள் வீசாவுக்கு அங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வீசா ஏஜென்ட்டை போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே ஐஎம் நியூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே கீழே அப்ளை இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கனால எங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. சிங்கப்பூரில் இருக்க இந்தியன்ஸோ இல்லை யாராக இருந்தாலும் இது அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் இந்தியாவிலேருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு காட்டும். ஸோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் போட்டிருப்பேன். பஸ் டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா KLIA, அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து அந்த KL சென்ட்ரல் ஹோட்டலுக்கு போகிறதுக்கான பஸ்ஸுங்க இது. இது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு, அதாவது 18th மார்ச்சும் 21st மார்ச்சுக்கும் புக் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 11 RM ரிங்கெட் வரும். இது போகிறதுக்கும் வர்றதுக்கும் கொஞ்சம் ஒரு ரிங்கெட் 2 ரிங்கெட் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். ஏன்னா இது வீக் டேஸ். ஸோ இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு புக் பண்ணியாச்சு, வர்றதுக்கும் புக் பண்ண போகிறோம். இப்போ வர்றதுக்கு புக் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் உங்களுக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி போய்க்கோங்க. ஸோ பஸ் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஏர்போர்ட்டில் ரொம்ப பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 ரிங்கெட் வருது. ஸோ இது ஒரு ஆளுக்கு தாங்க நான் போட்டிருக்கேன். 2 பேர்த்துக்குன்னா இதுவே டபுள் த அமௌண்ட் ஆகும்.
இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸுங்க, அதாவது கோலாலம்பூருக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு பஸ்ஸுக்கு புக் பண்ண போகிறோம். இது வந்து ஹாப் ஆஃப் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 நாள் இருக்க போகிறோம். அதாவது 3 நாள் தான், பட் ஒரு நாள் நம்ம வேறு பக்கம் போக போகிறோம். ஸோ 2 நாள் பார்த்திங்கன்னா இருக்க போகிறோங்கிறதுனால 48 hour பாஸ் வாங்கியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 663 rupees வருதுங்க. இந்த பஸ் வந்து இதுதான் ரூட்டு, இது எங்கெங்கே வருதுங்கிறது இங்கே போட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாலே இந்த மேப் வந்து உங்களுக்கு தெரியும். கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம், எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் போய்க்கலாம். இப்போ நம்மளோட ஐட்னரிக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு டே இப்போ நம்ம வந்து கோலாலம்பூர்லேருந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி லிட்டில் இண்டியாவோ இல்லை சைனா டவுனோ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 12 மணிக்கு தான் செக்இன். நாங்கள் டைம் போட்டது படி பார்த்திங்கன்னா 12 மணிக்கு முன்னாடியே நம்ம கோலாலம்பூர் வந்துடுவோம். ஸோ அதனால் இங்கே சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து பத்து கேவ்ஸ் வாங்க. பத்து கேவ்ஸ் பார்த்திங்கன்னா மலேசியாவில் ரொம்ப விமர்சையான ஒரு பெரிய ஒரு இதுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த முருகன் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அங்கேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்குது. நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். நிஜமாலுமே இது ரொம்ப கண்டிப்பாக மலேசியா வர எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் வந்து கேஎல் டவர்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இது வந்து சாயந்தரம் ஆகிடும். நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நைட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கேஎல் டவர் பார்த்துட்டு அடுத்தது பக்கத்துலேயே பெட்ரோனாஸ் டவர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பெட்ரோனாஸ் டவர் தாங்க இது. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே போய் கூட நீங்கள் பார்க்கலாம், பட் வந்து அதுக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லைட் ஷோ போடுவாங்க. அந்த லைட் ஷோ நீங்கள் பார்க்கலாம். சிங்கப்பூரில் இருக்க லைட் ஷோ மாதிரியே தாங்க இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரீ தான், காசு கிடையாது. ஸோ இந்த லைட் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு ரூமுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அடுத்த நாள் வேறு எங்கேயும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் காசு கொடுத்து இந்த பெட்ரோனாஸ் டவர் போய்க்கலாம். பட் அந்த காசுக்கு நாங்கள் இந்த கென்டிங் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கென்டிங் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகணுங்க. கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து கேபிள் காரில் போகணும். ஸோ அதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ ஒரு அடல்ட்டுக்கு அப்படிங்கிறதுல இங்கே தாங்க போட்டிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது 1 வேக்கு இவ்வளோ அப்படின்னா 2 வேஸ்க்கு இந்த அளவுக்கு டபுள் த அமௌண்ட் வருங்க. ஸோ இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள் கார் புக் பண்ணுறோம். அதுக்கு பேர் கொண்டோலான்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் கொண்டோலா இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது, அதில் கிளாஸ் கொண்டோலாவும் இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து நான் மேலே கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொண்டோலாஸும் புக் பண்ணோன்னா இந்த இடத்துல தான் கொண்டு வந்து பஸ்ஸு இறக்கி விடுவாங்க. கென்டிங் ஹைலண்ட் ப்ரீமியம் அவுட்லெட்னு சொல்லிட்டு அது பேருங்க. ஸோ இந்த மால் மாதிரி இருக்கும். இந்த மால் பக்கத்தில் தான் உங்களை இறக்கி விடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேபிள் கார் எடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் கென்டிங்க்கு. கென்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் பிரதேசமாட்டு இருக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி. நிஜமாலுமே கோலாலம்பூர்லேருந்து இங்கே ஒரு நாளில் வந்து பார்த்துட்டு போயிடலாம். கென்டிங்கில் வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் கேபிள் காரில் போகும்போது உங்களுக்கு வியூ இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து நான் இதில் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புத்தா டெம்பிள் இருக்கும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் போடுறேன் நேம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த புத்தா டெம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இது நாங்கள் போனப்போ எடுத்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே பார்க்குறதுக்கு இடம் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வச்சு ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும். அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதே கேபிள் காரில் ஏறி நீங்கள் அவானா ஸ்கைவேங்கிற இடத்துக்கு வந்து இறங்குவீங்க. அங்கே தான் வந்து இந்த மால் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மால் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கீழேயே வந்து நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கேசினோ இருக்குது, நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், மேலே ஸ்கை கேசினோன்னு சொல்லிட்டு அது பேர். ஸோ நீங்கள் கேசினோ போகலாம். நான் சிங்கப்பூரில் சொன்ன அதே இது தாங்க, ஃப்ரீ தான். ஆனால் உள்ளே போய் நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம டூரிஸ்ட்டு அதுவும் பட்ஜெட்டில் வந்திருக்கோம். செலவு பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ அதனால் நம்ம அங்கே செலவு பண்ண வேண்டாம். ஸோ கேசினோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி இந்த அவானா ஸ்கைவேக்கே வந்து நீங்கள் திரும்பி ரூமுக்கு வந்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாயிரும், வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 3rd டே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹாப் ஆஃப் பஸ்ஸு அது எடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேஷ்னல் மான்யூமெண்ட், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்ட் கேலரி, மாஸ்க்கு, அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க. இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், ஏன்னா நம்ம மத்தியானம் வரைக்கும் தான் டைம் இருக்குது, நம்ம சாயந்தரம் ஃப்ளைட்டுக்கு போகணும். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள். கண்டிப்பாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் மறுபடியும் இந்த பட்ஜெட் போடுறேன், இந்த பட்ஜெட்டை நீங்கள் திருப்பி இது ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.